Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மெர்ஃபினா. இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நியூ இயரோட ஃபஸ்ட்டு வீடியோவாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஸ்வீட் கார்னில் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் கார்ன் வாங்கிக்கோங்க. நார்மலாக இருக்கிற கார்ன் வேண்டாம். இந்த ஸ்வீட் கார்னை மொத்தமாக இருக்கிறத தனித்தனியாக உதிர்த்து எடுக்கணும். இதுக்கு ஈஸியாக எப்படி பிரித்து எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சோளத்தோட ஒரு லைன் மட்டும் ஃபுல்லாக எடுத்துருங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இப்படி சைடில் எடுத்துட்டிங்கனாலே ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி சோளம் ஃபுல்லாக எடுக்கணும். நான் மொத்தம் 2 ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அடுத்தது ஸ்வீட் கார்னை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பாத்திரம் இல்லாமல் ஒரு பேனில் கூட நீங்கள் வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆவியில் கூட ஸ்வீட் கார்னை வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போடுறேன். நீங்கள் பொடி உப்பு வேணாலும் போடலாம். என்கிட்ட கல்லுப்பு இருந்தனால அது போட்டிருக்கேன். அப்படியே அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வேக வைக்கணும். கார்ன் வெந்ததுக்கப்புறமா அந்த எல்லோ கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதில் இன்னுமே ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். சோளம் சாஃப்டாகி அந்த சோளத்தோட ரா டேஸ்ட் போனதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா வடிகட்டணும். சோளத்தை மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் போட்டு அதை நல்லா கலக்கணும். பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டு அதையும் கலக்கணும். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா அதையே கலக்கி விடுங்க. அதுக்கப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போடணும். உங்களுக்கு வேணும்னா இது போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. இது போடும்போது இன்னொரு ஃப்ளேவர் ஆஃப் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 10 சொட்டு அளவுக்கு எலுமிச்சை சாறு போடணும். மறுபடியும் எல்லாத்தையும் கலந்து விடணும். அடுத்தது ரெடியாகி இருக்கிற ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட போகிற அந்த பவுலில் கொஞ்சமாக மாற்றிட்டு அதில் கேரட் துருவினது, பீட்ரூட் துருவினது, அதுக்கப்புறம் கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணது, பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துடணும். அவ்வளோதான், ஸ்வீட் கார்ன் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு இந்த காரம் பத்தலை, இன்னும் காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள், சாட் மசாலா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. சாட் மசாலா இல்லைன்னா மிளகாத்தூள் மட்டும் போடுங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். காட் பிளஸ் யூ ஆல்.